தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? எபிரேயர் 13:18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்து இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் நாம் தூய எண்ணம் கொண்டவர்களாக, தூய சிந்தை உடையவர்களாக, நல் மனசாட்சி உடையவர்களாக, நற்பண்பு உடையவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய ஒவ்வொருவருடைய செயல்களும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறதா? நம்முடைய நல்ல நடத்தையை பார்த்து மற்றவர்களும் மாறத்தக்கதாக நம் கிரியை காணப்படுகிறதா? 2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். 1 பேதுரு 2:12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையுள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, அன்போடு நற்கீர்த்தி உள்ளவர்களாக, புண்ணியமோ புகழோ அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நன்மை செய்யும் சிந்தை உள்ளவர்களாக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்ளுவோம். தெய்வீக பிரசன்னத்தில் என்றென்றும் நிலைத்திருந்து தெய்வ பயத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை பின்பற்றி நடப்போம். அவர் நமக்கு அவருடைய ஞானத்தையும் பலத்தையும் தந்து நம்மை வழிநடத்துவார். ஆமீன்.